இன்னுரை படித்ததோ பொறியாளர் பட்டம், பிடித்ததோ தமிழ் இலக்கிய பாடம், பணியோ கணினி பொறியியல், சொல்லவோ இவர் திறனை இன்னுரையை இனிமையாய் வழங்க வருகிறார் மதிப்பிற்குரிய முனைவர் திரு ரமேஷ் அவர்கள். குற்றங்கள் இல்லான் குணத்தால் நிறைந்த அருணாழ்வர் பாதத்தை பணிந்து வணங்குகிறேன். வானம் அறிந்தது அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே என்று தமிழ் மொழியை வாழ்த்தி இந்த அவையில் காலையிலிருந்து சிறப்பாக இந்த விழா நடைபெற ஒத்துழைத்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் வாழ்த்து பாமாலையால் வணங்கி மகிழ்கிறேன். மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி என்று அழைக்கப்படும், வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் என்று அழைக்கப்படும். சமணமும் சமணம் வளர்த்த தமிழும் சார்ந்த இடம் எது தெரியுமா உங்களுக்கு? சமணமும் சமணம் வளர்த்த தமிழும் சார்ந்த இடம் எது தெரியுமா உங்களுக்கு? அதுவே ஆதி பகவன் புலனக்குழு. அதுவே ஆதி பகவன் புலனக்குழு. இக்குழு ஒரு தத்துவ களஞ்சியம். ஆம், புதிய சிந்தனைகளை ஆழ்ந்து ஆராயும் ஆய்வுக்கூடம். இக்குழு ஒரு தகவல் சுரங்கம். ஆம், நித்தம் நித்தம் புத்தம்புது கேள்வி கணைகளால் பதில்கள் நிரம்பிய தகவல் அரங்கம். இக்குழு ஒரு பள்ளிக்கூடம். ஆம், கண்டிப்பான ஆசிரியருடன் வழிகாட்டில் மிளிரும் கல்வி கூடம். இக்குழு ஒரு பயிற்சி பட்டறை. ஆம், புதிய கவிஞர்களை உருவாக்கும் ஒரு கலைக்கூடம். தமிழ் கேட்க கற்க எழுத விருப்பமுள்ள அனைவரும் ஆதி பகவன் புலனக்குழுவில் இணைய வரவேற்கிறோம். அனுமதி இலவசம். ஆனால் உங்கள் நேரத்தை செலவிட தயாராக இருக்க வேண்டும். உங்கள் நேரத்தை செலவிட தயாராக இருப்பவர்கள் இந்த குழுவில் இணையலாம். இன்று ஆதி பகவன் புலனக்குழுவின் புத்தக வெளியீட்டு விழா, வாசிப்பு கூட்டத்தின் வசந்த பெருவிழா இன்று. சமணத்தின் தொன்மைக்கு பறைசாற்றும் விழா இன்று. தமிழின் மேன்மைக்கு தடம் பதிக்கும் விழா இன்று. புலம்பெயர்ந்து புலனத்தில் தமிழ் வளர்க்கும் புதிய சிகாப்தத்தின் விழா இன்று. புதிய எழுச்சி கவிஞர்களின் கவி பூத்த மலர் வெளியிடும் நாள் இன்று. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடுமாமே, உண்மையா? கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடுமாமே, உண்மையா? அது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கம்பன் அகப்பையில் முகந்து கொண்ட சிலப்பதிகாரத்தை படைத்த இளங்கோவடிகள் வழிவந்த, சீவக சிந்தாமணி படைத்த திருத்தக்கதையர் வழிவந்த அந்த பரம்பரையில் வந்த கவிஞர்கள் இன்றைய விழா நாயகர்கள், இன்றைய நூல் வெளியீட்டும் தமிழ் சாதனையாளர்கள். அவர்கள் கவிஞர் முட்டத்துரா பத்மராஜ ஐயா அவர்கள் ஐஞ்சிறுங்காப்பியங்களையும் அற நூல்களையும் தமக்கோர் வழியில் தனி நடையில் வீறு நடை போடும் மூவாப்பா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். ஆன்ம நலனிற்கு மருந்து வேண்டுவோர் தொடர்பு கொள்க மூவாப்பா அவர்கள் புத்தகங்களை. ஆன்ம நலனிற்கு மருந்து வேண்டுவோர் தொடர்பு கொள்க மூவாப்பா அவர்கள் நூல்களை. கவிஞர் ராஜாமணி, படைப்பாளிகளின் தனித்துவமே நல்ல படைப்புகளை பாராட்டுவது. நல்லனவற்றை பாராட்டி போற்றும் நற்கவிஞர் ராஜாமணி ஐயா அவர்கள். அருகன் பாதையில் நடக்க அவரை அருகிலிருந்து மனம் உருகி வழிபட தமது மெருகேற்றிய பாடல்களை படைத்துள்ளார் கவிஞர் ராஜாமணி அவர்கள். ஐயா, உங்கள் பாடலும் குரலும் பல நூறு காலம் பாரினில் நிற்கும். சுபத்ரா சத்யபாலன் அவர்கள், வண்ணங்களை கோர்த்து வரைய தூரிகை தேவை, அழகைய எண்ணங்களை கோர்த்து வரைந்த கவி தூறலால் நம்மை நனைத்துள்ளார் சுபத்ரா சத்யபாலன் அவர்கள். இனிய குரலுடன் இசையோடு பாடுபவர். என்றென்றும் உங்கள் எழுத்துப்பணி தொடரட்டும். ஜனவாணி அருள் உங்களுக்கு புரியட்டும். கவிஞர்
ராஜேஷ்குமார் ஐயா அவர்கள், தமிழ் எங்கள் பரம்பரை என்று சொல்வதில் எங்களுக்கு தனிச்செருக்கு உண்டு. ஆம், அகநானூறும் புறநானூறும் படைத்தான் அக்கால புலவன். அவர்களுக்கு கவலையே இல்லை. ஏனென்றால் இளம் கவிஞர்கள், இளம் பேச்சாளர்கள் உருவாகிவிட்டார்கள். கோயமுத்தூரிலிருந்து சமணத்தின் மீதும் தமிழின் மீதும் கொண்ட ஆர்வத்தால் இங்கே வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் நன்றி அவருக்கு. அடுத்ததாக எழிலுரை திருமதி ஜான்சி ராணி அவர்கள்.